இது ஏதோ தமிழ் திரைப்படத்தின் பரபரப்பான கிளைமேக்ஸ் காட்சி என்று தவறாக எண்ணிவிட வேண்டாம். குளத்திற்குள் சட்டவிரோதமாக வண்டல் மண் திருடியவர்கள் செய்தியாளரை கண்டு மிரண்டு தப்பிச் சொல்லும் காட்சிகள்தான் இவை. தமிழகத்தில் விவசாயம் மற்றும் மண்பாண்ட தொழில் செய்வதற்கு குளத்தில் இருந்து வண்டல் மண் எடுத்துக் கொள்ளலாம் என்று அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி அந்தந்த பகுதியில் உள்ள வட்டாட்சியர், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் தோட்டக்கலைத்துறையினர் மேற்பார்வையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அனுமதி கடிதத்துடன் வண்டல் மண்ணை டிராக்டர் மூலம் அள்ளிச் செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அரசின் இந்த உத்தரவை தவறாக பயன்படுத்தி தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகப்பெரிய நீர்நிலையான கடம்பா குளத்தில் கரையை உடைத்து சட்டவிரோதமாக பொக்லைன் மூலம் வண்டல் மண்ணை இரவு பகலாக திருடி லாரிகளில் செங்கல் சூளைக்கு ஏற்றிச் செல்வதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற நமது செய்தியாளரை கண்டதும் மண் கொள்ளையர்கள் லாரிகளை கிளப்பிக் கொண்டு தப்பினர். இந்த குளம் சுமார் 15,000 ஏக்கர் பாசன வசதி கொண்டது. கடந்த முறை கனமழையால் பல ஊர்கள் வெள்ளத்தில் மிதக்க இந்த குளத்தின் கரையை களிமண் கொள்ளையர்கள் சூறையாடியதே முக்கிய காரணமாக அமைந்தது. தற்போது மீண்டும் மண்ணை திருடுவதற்காக கரையை முழுவதுமாக வெட்டி அகற்றியுள்ளனர். இந்த பகுதியைச் சேர்ந்த சிலர் தங்கள் உள்ளூர் செல்வாக்கை பயன்படுத்தி விதியை மீறி ஏராளமான லாரிகளில் வண்டல் மண்ணை ஏற்றி தென் திருப்பேரை மற்றும் ஆழ்வார் திருநகரி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள செங்கல் சூளைகளுக்கு விற்று லட்சக்கணக்கில் லாபம் பார்ப்பதாக கூறப்படுகின்றது. இதற்கு விவசாயிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மணல் கொள்ளை குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த அதிகாரிகள் மணல் கொள்ளையில் ஈடுபட்ட எந்த ஒரு லாரிகளையும் தடுத்து நிறுத்தவில்லை. போலீசாரும் ஒருவரை கூட பிடிக்கவில்லை. வேடிக்கை பார்த்தபடி நின்றனர். இதனை படம் எடுத்துக் கொண்டிருந்த செய்தியாளரை படம் பிடிக்க கூடாது என்று அதிகார தோரணையில் பிரஸ் எதுக்கு போட்டோ எடுக்கக்கூடாது? எதுக்கு எடுக்கக்கூடாது? ஏன் எடுக்கக்கூடாது சார்? போட்டோ எடுக்கக்கூடாதுன்னு எதுவும் ரூல்ஸ் இருக்கா சார்? ஏதாவது கசட்டில் இருக்கா? சொல்லுங்க சார். மண்ணுடன் பழுதாகி நின்ற டிராக்டர் ஒன்றை மண் திருட்டுக்கு வந்த மற்றொரு டாரஸ் லாரி தள்ளி உதவி செய்ய அடுத்த சில வினாடிகளில் இருவரும் அங்கிருந்து தப்பினர். ஸ்ரீவைகுண்டம், ஏரல் தாலுகாவுக்கு உட்பட்ட வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பெயரளவுக்கு கூட அரசின் உத்தரவை மதிக்காமல் கையூட்டு பெற்றுக்கொண்டு செங்கல் சூளைகளுக்கும் தனியார் கட்டிட பணிகளுக்கும் பெரிய டாரஸ் லாரியில் வண்டல் மண் மற்றும் மணல் அள்ளிச் செல்வதை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி விவசாயிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக ஸ்ரீவைகுண்டம் செய்தியாளர் முத்துவேல் மற்றும் வேல்ராஜ்.